பகல் நேரங்களில் வெளியில் வேலை செய்யும் போது முடிந்தவரை அவ்வப்போது ஓய்வு எடுக்குமாறும் திரவங்களை அருந்தி உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருக்குமாறும் பொதுமக்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். இதற்கு மேலதிகமாக பகல் நேரங்களில் குறிப்பாக சிறு பிள்ளைகளை வாகனங்களுக்குள் விட்டுச் செல்வதை தவிர்க்கவும். சிரேஷ்ட பிரஜைகள், சிறுவர்கள் மற்றும் சுகாதார ரீதியாக ஏதேனும் ஆபத்து நிலையில் உள்ளவர்கள் குறித்து அதிக அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவரை கருப்பு அல்லது கடும் நிறத்திலான ஆடைகளுக்கு பதிலாக மென்மையான வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறோம். தற்போது நிலவும் இந்த வெப்பமான வானிலை ஆண்டின் சாதாரண காலநிலையுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையாகும். ஏனெனில் மார்ச் மாத இறுதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்கும் காலப்பகுதியாகும். சூரிய சக்தி அதிகளவில் கிடைக்கும் மாதமாகும். அத்துடன் நாம் இப்போது இடைப்பருவ பெயர்ச்சி காலநிலையை கடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாட்டை சுற்றியுள்ள காற்று வீசும் வேகம் மிகவும் குறைவாக இருக்கும். அடுத்தது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் நீராவி படிவு கணிசமான அளவில் அதிகமாக காணப்படுகிறது. இவ்வாறான காரணங்களினாலேயே உடலுக்கு உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகமாக உள்ளது. சூரியன் உச்சம் கொடுக்கும் காலம் முடிவடைந்தவுடன் ஏப்ரல் மாதம் இறுதி அல்லது மே மாத ஆரம்பத்தில் இந்த நிலைமை தணிந்துவிடும். இந்த தருணத்திலும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் மேல் மாகாணத்திலும் கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 24 மணித்தியாலமும் நீர் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் எமது உற்பத்தி திறனில் இதுவரையில் பாதிப்புகள் ஏற்படாவிட்டாலும் நீர் நுகர்வு மட்டம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இதனால் நீர் வழங்கலின் போது சில உயரமான இடங்களுக்கும் நீர் விநியோக குழாய்களின் இறுதி பகுதிகளுக்கும் நீர் செல்லும் போது குறைந்த அழுத்தத்தோடு நீர் விநியோகிக்கப்படுவது தற்போது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. நாம் அம்பத்தலை எமது முழுமையான உற்பத்தி திறனான 5,60,000 மீட்டர் கியூப் நீரை ஒரு நாளைக்கு சுத்திகரிக்கின்றோம். லபுகம மற்றும் கல்துவாவையில் எமது முழுமையான கொள்ளளவான 1,50,000 மீட்டர் கியூப் நீரை ஒரு நாளைக்கு சுத்திகரிக்கின்றோம். அடுத்து வரும் 3 வார காலப்பகுதியில் பாரிய மழைவீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாத நிலைமையே எமக்கு தென்படுகின்றது. எனவே நாம் மக்களிடம் ஒரு விசேட வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த தருணத்தில் நீரை பயன்படுத்தும் போது சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.